அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 5ஆம் வீட்டினுடைய பலன். ஸோ 5ஆம் வீடு நமக்கு என்னென்ன பலன்களை தருது? ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லை. சாதாரணமாக இந்த 12 ராசி கட்டங்களில் 5ஆம் வீடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. எல்லா வீடுமே மேக்சிமம் முக்கியமானது தான். ஏன்னா அதில் கொஞ்சம் கூடுதலாக 5ஆம் வீடு என்பது கொஞ்சம் கூர்ந்து பார்க்கக்கூடிய வீடு. ஏன்னா அடுத்த சங்கதிகள் நமக்கு முன்னோர்கள் எப்படி நம்ம இங்கே விட்டுட்டு போனாங்களோ, நம்ம அடுத்தது நம்மளுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 5. சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ பிள்ளைகள் என்பது நம்ம இந்த 12 ராசி கட்டங்களில் எல்லா பலனையும் ஒரு ஜாதகர் அனுபவித்தாலும், ஏன்னா இந்த 12 ராசி கட்டங்களில் எல்லா பலனையும் ஒரு ஜாதகர் அனுபவித்தாலும் அந்த பலனையெல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடிய இடம் 5. ஸோ என் முன்னோர்கள் செய்த புண்ணியம்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது அந்த புண்ணியம் என்பது என்ன? 5ஆம் வீடு. என் முன்னோர்கள் செய்த புண்ணியம் எனக்கு இன்றைக்கி கிடைக்கிது அப்படின்னா இதுக்கு 5ஆம் வீடு. அப்போது இந்த 5ஆம் வீடு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த வார்த்தைகளை பெரியவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி நம் முன்னோர்கள் செய்த பாவம் அதுவும் நமக்கு தான் சேரும். சரிங்க. இப்போது 1, 2, 3, 4, 5 இந்த 5ஆம் வீடு என்பது மிக முக்கியம். காலபுருஷ தத்துவத்தின்படி நம்ம எடுத்திருக்கோம். இதை நீங்கள் பார்க்குற உங்களுக்கு லக்னங்கள் மாறலாம். ஒவ்வொரு ராசியும் எழுதியிருப்பேன். உள்ள சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வீட்டினுடைய ஓனர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும். அந்த வகையில் இந்த லக்னத்திற்கு 5ஆம் வீடு என்பது சூரிய பகவான். ஸோ எப்பவுமே 5ஆம் வீடு வலுவாக இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லக்கூடியதுக்கு 5. அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 மறைவாக இருந்தாலோ அல்லது சனி, செவ்வாய், ராகு, கேது தொடர்பு ஏற்பட்டாலோ குழந்தை பிறப்பு என்பது டிலே ஆகும். ஈவன் சூரியன் இருந்தாலோ அல்லது குரு அந்த இடத்துல இருந்தாலோ குழந்தைக்கு மட்டும் டிலே ஆகும் அப்படின்றது ஒரு கூற்று உண்டு. அப்போது இதே வீட்டதிபதி அதிலே இருந்தாலும் குலநாசம் சொல்லுவாங்க. ஸோ குலநாசம்னா என்னென்னா அந்த குலம் விருத்தியாகுவது என்பது டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் பயப்படுற அளவுக்கோ அந்த வார்த்தை பெரிதல்ல. சரிங்க. அப்போது இந்த மாதிரி பாவ கிரகங்களோ அல்லது இந்த 5ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 மறைந்திருந்தாலோ குழந்தை பிறப்பு என்பது டிலே ஆகும். சரிங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 5ஆம் வீடு என்னென்ன பலன்களை கொடுக்குது? ரொம்ப அதிகமாக இல்லைங்க, பேசிக்காக சில விஷயங்கள். உங்கள் அப்பாவுடைய அப்பா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5. அதே போல் பிள்ளைகள், உங்களுடைய குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய இடம் இந்த 5. உங்கள் குழந்தை உங்களுக்கு பிறப்பு என்பது எளிதில் கிடைக்குமா கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5. பூர்வ புண்ணியம், இதனால் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சு அது உங்களுக்கு நல்லா கிடைக்குதா அல்லது பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5. ஒரு கலை சார்ந்த ஞானங்கள் கிடைக்கக்கூடிய இடம் இந்த 5. நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5. உங்களுக்கு புத்தி கூர்மை இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5. ஏன் இந்த 5 புத்தி கூர்மை? இந்த சந்தேகம் வரணும்ல. காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீட்டு கிரகத்தினுடைய காரகத்துவ கடவுள் யாருன்னா குரு பகவான். ஸோ குரு என்பவர் என்ன? ஞானம், அறிவு. அப்போது இந்த 5ஆம் வீடு என்பது உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை சொல்லக்கூடிய இடம். அதே போல் அடுத்தவங்களை உபதேசம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 5. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை எவ்வளோ அழகாக செஞ்சு முடிப்பீங்க, அந்த வேலையை வாங்குவீங்கன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5. எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் ஒரு சாதுரியமாக என்னால் பேசி சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த 5ஆம் இடம் மிக முக்கியம். அதே போல் சார் எனக்கு நான் ராஜா மாதிரி வாழ்வனா மாட்டுறான், என்கிட்ட 4 பேர் வேலை செய்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 5.
ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, இடத்துக்கு தகுந்தாற் போல் நான் வளைஞ்சு கொடுத்து போயிடுவேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த 5ஆம் வீடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு விஷயங்களை கொண்ட இந்த 5 ஒருவனுக்கு வலுவாக இருந்தால், வலுவாக இருப்பது என்ன? உச்சம், ஆட்சி, நட்பு, 1, 5, 9, அல்லது இந்த 5ஆம் வீட்டு அதிபதியின் சாரம் வலுவாக இருப்பது. புரியுதுங்களா? இந்த 5ஆம் வீட்டு அதிபதி, நீங்கள் எந்த லக்னம்னா இருங்க, உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி உச்சம், ஆட்சி, நட்பா அல்லது 1, 5, 9 இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு, அல்லது ஒரு வேளை 6, 8, 12 மறைவில் இருக்காங்கன்னா அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரு, அவர் நட்சத்திர சாரம் அமர்ந்த கிரகாதிபதி இங்கே ஆட்சி, உச்சம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்காரா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் பலன். ஒருவேளை நல்ல பலன், நல்ல இடத்துல தான் இருக்காருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வ புண்ணியம் உண்டு, உங்கள் குழந்தைகளால் நன்மை உண்டு, உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி உண்டு, குழந்தை உண்டு, இப்படி பல விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். கண்டிப்பாக கோயில் குளம் போவான், தான தர்மம் செய்வான், பெரியவங்களை மதிப்பான், புத்தியாக பேசுவான், நாலேஜ் ஹெவியாக இருக்கும், இப்படி பல விஷயங்களை நீங்கள் அடித்து சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 5ஆம் வீடு வலுவாயிடுச்சுன்னா அடுத்து என்ன? பாக்கியாதிபதி பவர் வந்துடும். ஸோ அதனால தான் சொன்னாங்க, சார் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் வீடு வலுவாக இருக்குன்னா அந்த ஜாதகர் தன்னுடைய ஊரில் புகழ் பெறுவான். பூர்வ புண்ணியனா எங்கள் அப்பா இருந்த இடங்க, அதில் எனக்கு பேர் புகழ் கிடைக்கும். 9ஆம் வீடு பாக்கியம், அதனால் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சி நான் வளர்ந்துட்டேங்க. ஏன்னா 5க்கு 5 9, 9க்கு 5 லக்னம், 1, 2, 3, 4, 5. அப்போது கனெக்டட் பாருங்கள். அப்போது ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக 1, 5, 9 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப வலுவாக இருக்கணும். எல்லா ஆக்டர்ஸும் நல்ல பிஸ்னஸ்மேன், புகழ்பெற்ற பிஸ்னஸ்மேன் எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 9ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருப்பார், அல்லது அதே வீட்டில் ஆட்சியாக இருப்பார். அப்படி இருக்கிறவங்களாம் பாருங்கள், தன்னுடைய பேர் கிடைக்கும் அவனுக்கு, பேர் புகழ் அந்தஸ்து ஏதாவது ஒரு வேளையில் அவனை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். ஸோ 5ஆம் வீடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே இந்த பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்கார். அப்போ குழந்தை அந்த தசாபுத்தி காலங்களில் கொஞ்சம் மக்கர் பண்ணுவான். ஏன்னா சனினா என்ன, சரியாக படிக்க மாட்டான், ரொம்ப ஸ்லோவாக இருக்கான், சோம்பேறியாக இருக்கான். செவ்வாயோட சேர்க்க டக்கு டக்குன்னு கோவம் வருது, முன்கோவம் வரும். நல்ல பலன்கள் நிறையா இருக்குது சொல்கிறேன். ஸோ ராகு கேது ஏதாவது ஒன்று யோசிக்கிட்டே இருக்கான். ராகுவோட சம்மந்தப்படும் போது மண்டைக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது. கேதுவோட சம்மந்தப்படுது, சின்ன வயசில் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறான். சனி பகவான் அதே தான், சின்ன வயசில் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறான், கொஞ்சம் வயதான தோற்றம். இது எல்லாமே என்ன, சனியினுடைய தொடர்பு. ஸோ இந்த 5ஆம் வீட்டு அதிபதி யாரோட தொடர்பில் இருக்கார், எதனோட தொடர்பு இருக்கார், அந்த தொடர்பு கூடக்கூடிய கிரகம் ஆட்சி உச்ச பெற்ற கிரகமா. ஸோ இதை பொறுத்து நீங்கள் அழகாக பலன் எடுக்கலாம். ஸோ 5ஆம் வீடு என்பது ரொம்ப முக்கியமான பலன். உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் வீடு எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு பலனை எடுத்துக்குங்க. ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.